அன்பேசுவம் ஈன்ற தாய் தந்தை முதல் கனி சித்தர் திருவடிகளை வணங்கி உலகெங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் பெருங்குடி மக்களுக்கு ஒரு நற்செய்தியை அகில உலக வேளாளர் மக்கள் கட்சியினுடைய கொற்கை சிவமணி யூடியூப் சேனல் வழியாக சிவய நம உடம்பாளையம் என்ற செய்தியை பதிவு செய்கின்றோம். இந்த சிவய நம உடம்பாளையம் என்பது நம் முன்னோர்கள் நமக்காண்டி கண்டுபிடித்து கொடுத்த, நம் சித்தர்கள் கண்டுபிடித்து கொடுத்த மிக முக்கியமான 5 எழுத்து உச்சரிப்பு. மூச்சுக்காத்தை சீர் செய்யக்கூடிய தமிழ் 5 எழுத்து உச்சரிப்பு. உலக மக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தலாம். ஆகவே அதை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை பதிவு மூலம் தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். எப்படி உச்சரிக்கணும்? சிவாய நம 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 என்று இப்படி மூச்சு விடாமல் 5 மூச்சு அதை சொல்ல வேண்டும். அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய உச்சரிக்கும் போது சிவய நமையை நாம் சொல்லும் பொழுது சிவய நம என்பது வேகமாக நாம் சொல்வதை கவனிங்கள். சிவாய நம 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 சிவாய. நீங்கள் கவனித்தால் வெளியே நமசிவாய தான் கேட்கும். ந என்பது நமது காலில் இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள் இயங்கக்கூடியது. மூலாதாரம், சுவாசிதானம் ஆகிய சக்கரங்கள் இயங்கும். ம என்பது வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்கும். மணிப்புரகம் இயங்கும். சி என்பது நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்கும். அநாகதம் கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரங்களும் இயங்கும். அப்புறம் சிரசில் ப என்பது என்பதும் நம் முகத்தில் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்கும். பூர்வமத்தி சக்கரங்களும் சகஸ்ரநாமம் சொல்லக்கூடியது. ஆகவே மூலாதாரம், சுவாசிதாரம், மணிப்பூரகம், அநாகதம், விசித்தி, ஆங்கை, சகசரம் என்ற 7 சக்கரங்களும் சிவநம 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 சிவன என்று உச்சரிக்கும் பொழுது வெளியே நமசிவாய கேட்பதோடு மட்டுமல்லாமல் நம் ஆதார சக்கரங்கள் இயங்க வைக்கக்கூடிய எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல் இயங்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை, மிகப்பெரிய ஒரு பயிற்சியை நம் முன்னோர்கள் தமிழர்கள் உலக மக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவய நம என்ற 5 எழுத்து தமிழ் உச்சரிப்பு, 5 எழுத்து மூச்சுக்காத்தை சீர் செய்யக்கூடிய 5 எழுத்து தமிழ் உச்சரிப்பு சி வ ய ந ம இப்படிதான் உச்சரிக்க வேண்டும். சிவாய நம என்று உச்சரிக்கக்கூடாது. வா வந்தால் நெடில் வந்துடும். நெடில் வரும்பொழுது மூச்சுக்காத்தினுடைய அளவு மாற ஆரம்பித்துவிடும். ஆகவே தாங்கள் ஒவ்வொருவரும் சிவாய நம 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 என்று சிவய நம உடம்பாளையத்தின் முன்பு நின்று இந்த உச்சரிப்பை சொல்லும் பொழுது நமது உடலுக்கு வேண்டிய அனைத்து சக்திகளும் நமக்கு கிடைத்து பிரபஞ்சத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு சக்தி ஓட்டம் நம்மளை அறியாமல் நம் உடம்பில் இயங்கும். நம் உடம்பு முழுவதும் நேர்மறை ஆற்றல் பெருகும். ஆங்கிலத்தில் பாசிட்டிவ் எனர்ஜி என்று கூறுவார்கள். நேர்மறை ஆற்றலுடைய சக்தி பெருகும் பொழுது நம் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கும். ஆகவேதான் நாங்கள் சிவய நம வேண்டுதல் இமெயில் பெட்டகம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி இந்த இமெயில் பெட்டகத்தில் தங்களுக்கு சிவாய நம சிவாய நம சிவாய நம என்று நாம் கூறியபடி நீங்கள் உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை மனதில் நினைத்து இமெயில் பெட்டகத்துக்கு அனுப்பி வைத்தால் உங்களுக்காண்டி சிவய நம உடம்பாளையத்தில் புனிதவதி சாமி காட்டு மரத்தின் சார்பாக வேண்டுதல் செய்து உங்களுக்கு ஒரு புகைப்படம் அனுப்பி வைக்கப்படும். அதை நீங்கள் நகல் எடுத்து பாக்கெட் சைஸில் எடுத்து வைத்து கொண்டு அனுதினமும் சொன்னால் உங்களுக்கு வேண்டிய நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்கும். ஆகவே ஒவ்வொருவரும் மறக்காமல், ஒவ்வொரு மக்களும் மறக்காமல் இந்த செய்தியை செய்ய வேண்டும் என்பது நோக்கத்தோடு தான் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம்.
சிவேய நம உடம்பாலயம், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிறார் வாய்க்கோபுரம், தெள்ளத்திறந்த சிவன் சிவலிங்கம் என்று கூறியிருக்கிறது. ஆகவே செய்யுமாறு நன்றி வேண்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.